புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல. பேதுரு இயேசுவிடத்துல சொன்ன வார்த்தை, வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறேன். எத்தனை இரவுகள் பிரயாசப்பட்ட தெரியுமா? ஏதாவது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில எத்தனை இரவுகள் முயற்சித்தான் தெரியுமா? ஆனா ஒன்றுமில்லாதவனாய் வெறுமையாய் திரும்பி தன்னுடைய படகை கரைகளை நிறுத்தி வலையை அலசி கொண்டிருக்கிறார். வலை அலசப்படுதுனாவே படகு ஆயத்தமாகுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அலசி ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறானோ அந்த மனுஷனை தெய்வம் தம்முடைய வார்த்தையை கொண்டு நிரப்புவார். எப்ப படகை விட்டு இறங்கி அவங்க வலையை அலசி கொண்டிருந்தாங்களோ அப்ப தெய்வத்துடைய கண்கள் பேதுரு மேல விழுந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, உன்னுடைய படகு ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. அதே இடத்துல மறுபடியும் வலைய விரிக்கும் போது, அதே இடத்துல தெய்வத்துடைய வார்த்தையை நம்பி வலைய போடும் போது, அன்னைக்கு முழுவதும் பிரயாசப்பட்டு கண்ணீருடைய உச்சத்துல, துக்கத்தினுடைய உச்சத்துல, ஒண்ணுமில்லாத நிலைமையில வெறுமையன் என்ற மனுஷனை தெய்வம் இப்ப ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய படகு நிரம்புது, அவனுடைய வலை நிரம்புது, அவன் வாழ்க்கை நிரம்புது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில துறைக்க பார்த்ததில்லை. தெய்வம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படி ஒரு நன்மையை பார்த்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதத்தை தெய்வம் கொடுக்க போதுமானவர். உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? அதை நிறைவுள்ளதாய் மறுபடியும் நிரப்ப அவர் வல்லமை உள்ள